அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஜாதக ரீதியில 2ஆம் பாவகத்தை பத்தி பார்க்க இருக்கோம். அந்த 2ஆம் பாவகத்துல கண்ணை பத்தி பார்க்க இருக்கோம். நேத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நேத்திரம்னா கண்ணு அப்படின்னு அர்த்தம். பஞ்சாங்கத்துல அது ஒரு பகுதியா வரும். நேத்திரம் ஜீவன் அப்படின்னு வரும். அப்ப நேத்திரம் அப்படிங்கிறது கண்ணை குறிக்கக்கூடிய அந்த 2 என்பதுதான் நமக்கு ஒரு ரூட், வழியை கொடுக்கக்கூடியது. அதனாலதான் பணம் வரும் வழி அப்படின்னு அதை நம்ம சொல்றோம். அப்ப இந்த 2ஆம் வீடு இந்த அளவுக்கு இதுல விஷயங்கள் இருக்கு. அதே சமயத்துல இந்த 2ஆம் வீடு நம்முடைய கண்ணை குறிக்கிற காரணத்தினாலும் கண் சார்ந்த விஷயங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அதுக்கு திருச்சியில ஒரு விசேஷமான சிறப்பான ஸ்தலம் இருக்கா அப்படின்னு கேட்டா தாராளமா இருக்கு அப்படிங்கறத அங்க சொல்லலாம். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னாக்க, நம்ம சக்தி பீடங்கள்ல தலைமையான சக்தி பீடம் எங்க உள்ள அம்மன் கோவிலுக்குமே மூலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சமயபுரம் தான். அதனாலதான் அந்த ஊருக்கு பேரே கண்ணனூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அங்க பாத்தீங்கன்னு சொன்னா கண் மலர் வாங்கி தானமா அல்லது உண்டியல்ல சேர்ப்பாங்க, உடல் உறுப்புகளை சேர்ப்பாங்க, உடம்ப வாங்கி காணிக்கையா போடுறது, இது எல்லாமே அந்த தலத்துல உண்டு. அதே போல அந்த தலத்துக்கு மாலை அப்படின்னா எலுமிச்சை மாலையை தான் அதிகமா உபயோகப்படுத்துவாங்க. ஏன் அப்படின்னா எலுமிச்சை மாலையில அங்கங்க புளியா இருக்கு. அதுல 1000 கண் இருக்கிறதாக ஒரு ஐதீகம். அதனாலதான் அந்த அம்மனுக்கு பேரே 1000 கண்ணுடையாள் அப்படிங்கிற ஒரு பேரோட அந்த அம்மன் அங்க வீச்சிருக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த கண்ணுன்னு சொல்லிட்டே வரோம்ல, அதுக்கு ஏதாவது நட்சத்திர தொடர்பு இருக்காங்க அப்படின்னு கேட்டா இருக்கு. பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது கண் வடிவம் கொண்டதான ஒரு அடையாளம், கண்ணுடைய அடையாளத்தை கொண்டதாக அது கருதப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் சொல்லக்கூடியது. இந்த பூர நட்சத்திரம் எங்கெங்க இருக்கு? காலபுருஷனுக்கு 5வது வீடாகிய சிம்ம ராசியில இந்த பூர நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அது 11வது நட்சத்திரமாக வரக்கூடிய ஒரு நிலையில இருக்கு அப்படிங்கறத அங்க பார்க்கலாம். மகம் நட்சத்திரத்துக்கு அப்புறமே பூர நட்சத்திரம் வந்துரும். அப்ப இந்த பூரம் அப்படிங்கிறது யாருங்க அப்படின்னா மகாலட்சுமி நம்ம எடுத்துக்கலாம். பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆண்டாள், அவங்கள நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இந்த சக்தி வழிபாடு என்பது இதற்கு மிக சிறந்ததாக இருக்கும். இது பாத்தீங்கன்னு சொன்னாக்க, அப்ப இந்த கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எனக்கு கண்ணு லேசா மறைக்குதுங்க, கண் பார்வை குறையுதுங்க, கொடி எழுத்து தெரியல இல்ல பெரிய எழுத்து தெரியல அப்படிங்கிறவங்க எல்லாமே இந்த சமயபுர அம்மன் கோவில் போய் வர்றது அவ்வளவு விசேஷத்தை கொடுக்கும். அதுல இருந்து ஒண்ணு அந்த பிரச்சனையில இருந்து அவங்கள நீக்கும், அந்த கண் பார்வை குறைபாடு நீங்கும். அதனால அதை நீக்குவதற்கு உண்டான ஒரு ரெமிடி அல்லது ஒரு வழி அதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். அதே சமயத்துல 2 அப்படிங்கிறது நம்முடைய வாய்ப்பகுதியவும் குறிக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வழியை வகுத்து கொடுப்பதற்கும் அந்த சமயபுர மாரியம்மனுடைய ஸ்தலம் ஒரு வழிகாட்டுதலாக, ஒரு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதனாலதான் எந்த ஊர்ல உள்ள ஒரு மாரியம்மன் கோவிலுக்கும் மூலம் சமயபுரத்தில் இருக்கக்கூடிய அம்மன் சன்னிதானம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் கண்ணனூரை கண் விழுந்த இடம் கண்ணனூர் என்றும், அம்மா சாதிப்பதற்காக நாம் ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லி கோச்சுட்டு வந்த இடம், சாதிக்க வந்த இடம் சமயபுரம் அப்படின்னு சொல்லி ஒரே ஊருக்குள்ள 2 இடத்துல தனக்கு இருப்பிடத்தை அமைத்து இன்றளவும் அருளாட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய அவ்விடத்திற்கு சென்று அனைவரும் வாழ்வில் ஒரு வழி கிடைத்து தனது வருமானத்துக்கு ஒரு பெருக்கத்தை அல்லது தனது வருமானம் வர்றதற்குண்டான ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைச்சு அவங்களுடைய வாய் சாதுரியம் அல்லது வாக்கினால் பிழைக்க, ஆசிரியர் தொழில் இந்த மாதிரி செய்யறவங்க எல்லாம் அங்க போறது அவ்வளவு விசேஷம். வக்கீல் அங்க போயிட்டு வர்றது விசேஷம். ஏன்னா அவங்க எல்லாம் அவங்களுடைய வாயினால் தொழிலை நடத்தக்கூடியவர்கள். அப்ப அந்த வாக்குஸ்தானத்துக்குரியவங்க அங்க போயிட்டு வரும்போது அவர்களுக்கு அந்த வலிமையை கொடுக்கக்கூடிய ஸ்தலமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்க அதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அங்க சொல்லக்கூடிய ஒரு விசேஷமாக இருக்கு அப்படிங்கறத அங்க சொல்லலாம். அவ்வளவு விசேஷமான ஒரு ஸ்தலம். மேலும் அந்த தலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பாலபிஷேகம் செய்வதை அல்லது அம்மனுக்கு நடக்கக்கூடிய அனைத்து அபிஷேகங்களையும் காண்பது ரொம்ப நல்லது. அது ஈவினிங் நேரத்துல போனீங்கன்னாலும் அபிஷேகம் இருக்கு, காலை நேரத்துல போனீங்கன்னாலும் அபிஷேகம் இருக்கும் அப்படிங்கறத அங்க சொல்லலாம். அதனாலதான் உலக நன்மைக்காக அம்மா பச்சை பட்டணி விரதம் இருக்கக்கூடியது சமயபுர மாரியம்மன் மட்டும்தான். அப்ப அவங்க எல்லாம் முடிச்சு உலக நன்மைக்காக, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய நலனுக்காகவும் விரதம் இருக்கக்கூடிய ஒரே
தாயுள்ளம் கொண்ட ஒரு பெண் தெய்வம் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மன். ஆக அவர்களை வழிபாடு செய்து வாழ்வில் வளமடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க நலத்துடன், உயர்க வளத்துடன்.